நட பெயர் சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நட அப்படின்னா அதுக்கான வினைமுற்று என்னது? அந்த இது வினை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நடந்தான், அவன் நடந்துட்டான். அப்போ அந்த வினை அப்படிங்கிறது முற்று பெற்று விட்டது. அதனால் நட என்னும் வேர் சொல்லுக்கான வினைமுற்று நடந்தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை காண்க. பொறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. பொறுத்தார், வந்தார், போனார், சென்றார், இந்த மாதிரி ஆர் இருளில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி இருளில் முடிஞ்சாலே அதுதான் வினையால் அணையும் பெயர். இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 90க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு. கொடு அப்படிங்கிறதோடைய தொழிற்பெயர் கேட்குறாங்க. நமக்கு தொழிற்பெயர் அப்படின்னாலே தெரியும், அல், தல் இதெல்லாம் முடிஞ்சாலே தொழிற்பெயர். அப்போ ஆப்ஷனில் எங்கே இந்த அல்லு தல்லில் முடிகிற மாதிரி இருக்குன்றதை பாருங்கள். இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. கொடு அப்படின்னா கொடுத்தல், தல்லில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தொழிற்பெயர் இதுதான். 91க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 92 பாருங்கள், சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது? சாந்தம் அப்படின்னா என்னது? அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அதை அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? கோபம். ஆப்ஷன் சி. 92க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 93, பீடு என்னும் சொல்லின் எதிர் சொல் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பீடு அப்படின்னா என்னென்னா பெருமை, செருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்போது பெருமை அப்படின்னா என்னது? அதனுடைய எதிர் சொல் கேட்குறாங்க. அப்போது இழிவு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 93க்கு ஆப்ஷன் சி. பீடு அப்படின்னா இழிவு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்பயிர் அப்படின்னா செம்மையான பயிர் அப்படின்னு சொல்லும். அப்போது இங்கே பாருங்கள், செம்மை கூட்டல் பயிர். ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். அடுத்தது 96 பாருங்கள், பிரித்து எழுதுக. சொல்லை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துட்டு அதையே நம்மக்கிட்ட கேட்குறாங்க. பிரித்து எழுதுக அப்படின்னு இந்த இதுக்கான பிரித்து எழுதுக என்ன வரும்? பிரித்து கூட்டல் எழுதுக. ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள், நீங்கள் பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 97 பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கிராஃப்ட்ஸ். கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கலை சொற்கள் அறிக. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்புக்கான தமிழ் சொல் என்ன? புலனம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஆப்ஷன் டி. அப்போ செயலி அப்படின்னா என்னது? ஆப், அப்ளிகேஷன். அடுத்தது இணையம் அப்படின்னா என்னது? இன்டர்நெட். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். அடுத்தது முகநூல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபேஸ்புக். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். ஸோ இதுதான் வந்து மற்ற கலைச்சொற்களுக்கான அர்த்தம், தமிழர் கலைச்சொற்களுக்கான மீனிங். நெக்ஸ்ட் 99 பாருங்கள், சந்திப்படையற்ற தொடரை காண்க. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இங்கே பாருங்கள், பாலை இக்கு வரணும், குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் நடுவில் இங்கே எல்லா இடத்துலையும் இப்போ வரணும். 99க்கு ஆப்ஷன் ஏ. நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இக்கு இல்லை, இங்கே இப்போ இல்லை. அதேமாதிரி இங்கே பாருங்கள், பள்ளிக்கு இப்போ இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், குடித்து விட்டு, இங்கேயும் வந்து நமக்கு இப்போ இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறது அப்படின்னா இதுதான் 99 ஆப்ஷன் ஏ. 100 பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குயில் கரையாது, குயில் அலறி கொண்டிருந்தது கொடுத்துருக்காங்க. குயில் அலறாது. அதே மாதிரி ஆந்தை தான் அலறும். ஆந்தை அலறும். குயில் கரைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காகம் கரைந்தது அப்படின்னு தான் வரும். குயில் கரைந்து கொண்டிருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காகம் கரைந்தது அப்படின்னு வரும். மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. ஸோ இதுதான் கரெக்ட். குயிலுக்கான சரியான மரபு பிழை என்ன அப்படின்னா குயில் கூவும். நான் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் கூட காலையில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு மரத்தில் குயில் கத்தி கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கத்தி கொண்டிருந்தது அப்படின்னா ஆடு தான் கத்தும். அப்போது ஆடு கத்தி கொண்டிருந்தது அப்படின்னு தான் வரும். ஸோ 100க்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. ஸோ இதுதான் இன்னையோட நமக்கு இந்த 100 கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் அந்த 75, 76 நினைக்கிறேன், சாரி 81, 82
இந்த கொஷின் வந்து நம்ம பார்க்காம இருந்தோம் இல்லையா, அப்புறமா பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போனோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். 80லேருந்து உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இங்கே பாருங்கள், குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த திருக்குறள் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இது நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படிங்கிறது தான் இந்த முழு திருக்குறள். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, 2 யானை சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க. 2 யானை சண்டை போடுதுன்னா, இப்போ நம்ம நடுக்காட்டில் நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னா அதை போய் நம்மளால் தடுக்க முடியாது 2 யானையும். ஏன்னா நம்ம அதை போய் காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்மளையும் என்ன பண்ணிடும், கொன்னுடும். அதனால் நம்ம சேஃபாக இருக்கணும், யானை சண்டை போடுறதையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு குன்றின் மீது ஏறிக்கொண்டு பார்க்கும்போது தான் நம்மளும் சேஃபாக இருப்போம், யானை சண்டை போடுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அதை வந்து கரெக்டாக செலவு பண்ணணும். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா, வாங்க போகிறோம் அப்படின்னா, அதை வாங்கிறதுக்கு 2 யானை சண்டை போடலாம். அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சேஃபாக ஒரு இடத்துல குன்றின் மீது ஏறி நின்று பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய உயிருக்கும் சேஃப்டி. அதே மாதிரி நம்மளால் அந்த யானை சண்டை போடுறதையும் பார்க்க முடியும். நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா யானை நம்மளை என்ன பண்ணிடும், கொன்னுடும். அதனால் நம்ம தூரமாக இருந்து ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம யானை சண்டை போடுறதையும் பார்க்க முடியும், நம்மளும் வந்து சேஃப்டியாக இருக்கலாம். அதுபோல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம கரெக்டாக செலவு பண்ணணும். நமக்கு ஏதாவது ஒரு தேவை, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் ஹாப்பியாக வாங்க முடியும். அதுக்கேற்ற பணம் இருந்தால் தான். இல்லை அப்படின்னா நம்ம இஎம்ஐயில் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதம் கட்டலாம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு கட்ட முடியாத சூழ்நிலை கூட வரும். அந்த டைமில் நமக்கு கட்ட முடியல அப்படின்னா அந்த பொருளை வந்து அனுபவிக்கிறதுக்கு அதுக்கான மகிழ்ச்சி, அதை வாங்கி ஒரு அனுபவிக்க முடியாமல் அதுக்கு சரியான ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் அதை தான் வந்து நமக்கு திருவள்ளுவர் இங்கே ஓமையாக சொல்கிறாரு. குன்றின் மீது ஏறி யானைகள் 2 யானைகள் சண்டை போடுறத பார்க்கணும் அப்படின்னா மலை மேலே ஏறி நின்று பார்க்கணும். அதே மாதிரி அப்படி பார்த்தா தான் நமக்கு நம்மளுடைய உயிருக்கும் சேஃப்டி. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் நம்ம பார்த்து செலவு பண்ணணும். நம்மக்கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறது இருந்தால் தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம கடன் இல்லாமல் வாங்கி ஹாப்பியாக அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு இந்த குறள் மூலயமா நமக்கு விளக்கம் சொல்கிறார். ஸோ அப்போ இது மூலயமா திருவள்ளுவர் கூறும் உவமை பொருள் என்ன அப்படின்னா, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஆப்ஷன் டி. 80க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுவூருள் நச்சு மரம் பழுதற்று. இந்த திருக்குறளில் ஊமை கோரும் பொருளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவர்கிட்ட எல்லா வளமும் இருக்குது, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது தனக்கு பக்கத்தில் யாராவது வறியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து உதவணும். அப்படி கொடுத்து உதவாத செல்வந்தர்கிட்ட நம்ம பணம் இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தும் இல்லாதது போன்றது. அதாவது ஊர் நடுவே இருக்கக்கூடிய நச்சு மரமானது எப்படி பழுத்தது அப்படின்னா நம்மளால் அதை சாப்பிட முடியாதோ, அதே போல் தான் அந்த செல்வந்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணமும். அவர்கிட்ட பணம் இருந்தும் அவர் வந்து வறியவர்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா இருந்தும் அந்த பணம் இல்லாதது போன்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு சரியான உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா, இந்த பாருங்கள், ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. இதுதான் 81க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 82. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமை கூறும் பொருளை கண்டறிக. நமக்கு தெரியும், இதை வந்து நம்ம படிச்சிருப்போம் இந்த திருக்குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் வந்து தன்னை அதை வந்து தோண்டும்போது எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி நம்மை இகழ்வரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போ 82க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். உவமை கூறும் பொருள் இதுதான். 82க்கு ஆப்ஷன் சி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதாவது தன்னை தோண்டுபவரை நிலம் எப்படி தாங்கிக்குதோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இகழ்பவரையும் நம்ம பொறுத்து கொள்ளணும். நம்ம இங்கே பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். இதோட நமக்கு வந்து 100 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ 100 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுத்து செகண்ட் செட் ஆஃப் கொஷின் பேப்பர்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.